அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக நீங்கள் பார்க்கும் பொழுது தான் உங்களுடைய ஜாதகத்திற்கான பலன்களை துல்லியமாக சொல்ல முடியும். அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறது தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள். அதுக்கும் மேலே முக்கியம்னு சொன்னால் அவங்களுடைய பிறந்த நேரம். அந்த பிறந்த நேரம் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். அதை நீங்கள் பிழையை திருத்தும் பொழுது தான் உங்களுக்கான ஜாதக பலன்களை சரியாக சொல்ல முடியும். அப்படி நீங்கள் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று நீங்கள் எங்கிட்ட பேசலாம். இன்றைய நாள் டிசம்பர் 27ஆம் தேதி 2022 செவ்வாய்க்கிழமை. சுபக்கிருதருடன் மார்கழி மாதம் 12ஆம் திருநாள். அவிட்டம் நட்சத்திரம் கும்பராசி, பஞ்சமி திதி வளர்பிறை. கடக ராசி அல்லது கடக லக்னம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே ஒரே ஒரு கிளாஸ் பால் அதில் சர்க்கரையை போட்டு குடிச்சிட்டு போயிடுங்க. எந்த விதமான நெகட்டிவ் நடக்காது. தைரியமாக நீங்கள் இருக்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களுடைய சப்போர்ட் அண்ட் ஆதரவு கிடைக்கும். வீடு வண்டி வாசல் சொத்துக்களுடைய அனுகிரகம் கிடைக்கப்படுறதுன்னு சொல்லலாம். அதன் ரீதியாக உங்களுக்கு நன்மதிப்பு ஒன்று நடக்கப்படுது. மூத்தவங்க மூலியமாக நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். லாபம் ஏற்படக்கூடிய விவசாயிகளுக்கு அமோகமான நாளாக நடக்கப்படுது. வியாபாரத்தில் சிறந்து வழங்கக்கூடிய நாளாக அஸ்வினி பரணி கிருத்திகை 3 நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் கட்டிடங்கள் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த நாள் சூப்பராக இருக்கும். சாதாரண சின்ன குழந்தையால இந்த நாள் வந்து அந்த குழந்தை சொல்லதான் வீடே ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பல காரியங்களை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் மாறும்னு சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு விதமான பதட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வேலையில் இருக்கிறது. பெண்களுக்கு கொஞ்சம் கால் முட்டி சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் ஏற்படலாம். ஆண்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது இன்றைய நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு. பிரத்யங்கரா தேவி வழிபாடு பெரிய அளவு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் ஊதா நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக தொழில் ரீதியாக வேலை ரீதியாக மிகப்பெரிய அளவில் ஆளுமை கொண்ட ஒரு நபராக மாறுவீங்க. மன நிம்மதி சந்தோஷம் எல்லாம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நண்பர்களுடைய ஆதரவு உண்டு, மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு, குழந்தை பாக்கியம் ஏற்படும். பலவிதமான ஏற்றங்கள் இன்றைய நாள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தெய்வத்துடைய அனுகிரகம் இன்றைய நாள் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தினால் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க, நிறைய தான தர்மங்கள் பண்ணுவீங்க. நண்பர்கள் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். நிறையா பேருக்கு வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இன்றைய நாள் வந்து 3 நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதில் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க இன்றைய நாள் மிக மிக யோகமான பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவி மூலியமாக பிரச்சனை, மனைவியாக இருந்தால் கணவர் மூலியமாக இன்றைய நாள் பிரச்சனை ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். எந்த விதத்துலையுமே எந்த பிரச்சனைக்குள்ளேயும் போகாமல் இருக்கிறது, யாருடைய தேவையில்லாத தலையீடும் இல்லாமல் இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும். 3 நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரத்த கொதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாய் என்றால் ரத்த கொதிப்பு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் சுவாமி பெருவாள் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் பலவர்ண நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வேலைகளில் ஒரு முக்கியத்துவம் பெறுவீங்க. சுய தொழில் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். கமிஷன் புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கணவனாக இருந்தால் மனைவியோடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். நிறைய ஏற்றங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூர நட்சத்திரக்காரங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க. 2ஆம் குழந்தையுடைய பிராப்தம் ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம். தைரியமாக பல காரியங்கள் எடுத்து நீங்கள் செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தாயார் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வேலைகளில் தொழிலில் முக்கியத்துவம் பெறுவீங்க. மருத்துவ தொழில் இருக்கிறவங்க, டாக்டர் உத்தியோகம் பண்ணுறவங்க, அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். விவசாயிகளுக்கு சூப்பர். பொருள் ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு கைக்கு ஒரு ஆளுமை சக்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு ஆளுமை திறன் ஏற்படும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சித்திரை ஹஸ்தம் 2 நட்சத்திரக்காரங்களுக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையே இல்லாமல் பிரச்சனைகளுக்குள்ளே போகாமல் இருக்கிறது நல்லது. யாரையும் எதிர்க்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு பெரிய அளவு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் கரும்பச்சை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக பயங்கரமான நல்ல நாள். கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு மிக மிக யோகமான நாள் சொல்லலாம். மன திருப்தி, சந்தோஷம், நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறது பலம் பெறுவதுங்கிறது ஒரு பெரிய யோகம். அது இன்றைய நாள் என்னதான் அது பாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயம் தான் செய்யும். ஏன்னா மக்கள் தொடர்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசிகள் லக்னங்கள் பார்த்தா துலாம். அது இன்றைய நாள் உங்களுக்கு அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப்படுது. மனப்பக்குவம் தீர்க்கமாக இருக்கப்படுது. எடுத்த காரியங்களில் கிளாரிட்டி இருக்கப்படுது. குழந்தை பாக்கியம் ஏற்பட போகிறது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு சரியான ஒரு வேல்யூ. அரசியல்வாதிகளுக்கு மிக மிக யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். மன நிம்மதி, சந்தோஷம், மிகப்பெரிய கடன் ஒன்று க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்கப்படுது. சுவாதி விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு, சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். ஆண் குழந்தையாக பிறக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக வீடு, மனை, வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவு ஏற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலியமாக ஒரு பொருளாதார ஏற்றம். நண்பர்கள் கூட உட்காந்து ஒரு சந்தோஷமான விஷயம் பேசுவீங்க. மூத்த சகோதரன் சகோதரிகள் ஆற்றுக்கு வருவாங்க. ரத்தபந்த உறவுகள் மூலியமாக நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அபாரமான நடக்கும். ஒரு சில பேருக்கு செஸ்ட் கன்ஜெஷன், லைட்டாக பிபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஷூட்டப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போகிறோம். பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மை, வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு அபாரமான நாளாக இன்றைய நாள் விசாகம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும், மேன்மையை கொடுக்கும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, நட்பு வட்டாரங்கள் மூலியமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும். மனசில் தெம்பும் தைரியம் சும்மா கும்முன்னு இருக்கும். என்ன தைரியம் அப்படிங்கிறோம், அந்த அளவுக்கு ஒரு தைரியம். எதையாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துக்கலாம், நமக்குங்கிற ஒரு சப்போர்ட் இருக்குங்கிற மனசு தெம்பு வரும். அதனால் நீங்கள் பல காரியங்கள் வெற்றி பெறுவீங்க. நம்பிக்கையுடன் பல காரியங்களை எடுத்து நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. எதையாக இருந்தாலும் சரி ஒரு கை பார்த்துடலான்னு முடிவு பண்ணுவீங்க. நட்பு வட்டாரங்கள் மூலிமா நல்ல பேர் வாங்கக்கூடிய, புகழ் அந்தஸ்து பெறக்கூடிய, ஆன்லைன் மூலிமா பணம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. முலா நட்சத்திரக்காரங்களுக்கும், உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும், பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு செலவுகள் சற்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருவோணம், அவிட்டம் இந்த 2 நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக அருமையான பண வரவு, லாபம் ஏற்படும். குடும்பத்தில் சௌக்கியமான விஷயங்கள் நடக்கும். ஒரு ஆண் மூலியமாக, நண்பர் மூலியமாக, அண்ணன் தம்பி மூலியமாக, சகோதரர்கள் மூலியமாக நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். எடுத்த காரியங்களில் கிளாரிட்டியாக பேசி ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு. நாமக்கல் ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களுடைய உதவி கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும். எடுத்த காரியங்களில் சரியான வெற்றி. சங்கம், சமூகம், சட்டமன்றம், குழு, அரசியல்வாதிகள், மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள் இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான ஒரு நன்மதிப்பு பெறுவீங்க. லாபமாக இருக்கும். எல்லாமே நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ எல்லாமே உங்களுக்கு தானாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கும், புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் மிக முக்கியமான நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். குழந்தை பிராப்தம் ஏற்படும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் சதயத்திற்கு இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களுக்காக ஒரு சில செலவுகள் பண்ணுவீங்க. போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பண தேவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கிட்ட இருந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது.
எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கரெக்டாக பிளான் பண்ணிட்டு பண்ணணும். இல்லை தேவையில்லாத கொஞ்சம் செலவுகளும் உடல்நிலை பாதிப்புகளும் கால் முட்டி வலி வேதனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு நண்பருக்கு உடல்நிலை பாதிப்பு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறதுங்கிறத பார்த்துக்கணும். 3 நட்சத்திரங்கள் இன்றைய நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். செலவுகள் சற்று அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் ரேவதி பூரட்டாதி 2 நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சேது மாதவ சுவாமி வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் ஊதா நிறம். இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்திற்கு அபாரமான நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. சீக்கிரம் முடிஞ்சிடும் எல்லாமே, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நற்பலங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோண குண்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.